சோளிங்கர், அதாவது யோக நரசிம்மர். அங்கே பார்த்தீங்கன்னா யோக பட்டத்தில் யோக நிலையில் இருப்பார். இந்த மாதிரி கை வச்சுருந்தா இருப்பார். அங்கே வந்து நரசிம்மர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வந்து தாயாரோடு இருக்கிறது. லக்ஷ்மி நரசிம்மர் தாயாரோடு இருப்பார். இது வந்து யோக நரசிம்மர். 11 மாதம் வந்து யோகம் தவ நிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கண் திறந்து பக்தர்களுக்காக பார்க்குறதா ஒரு ஐதீகம். அந்த பெருமாளுக்கு உற்சவர் பேர் வந்து அதாவது பக்தோச்சல பெருமாள்னு பேர். பக்தருக்கு உச்சிதமான பெருமாளாம். அப்படின்னா ஆழ்வார் பாடல் பாடியிருக்காரு. அக்காரக்கனின்னு சொல்லுவாங்க. அதை அக்காரக்கனியை சக்கரை பழமா, அதாவது வந்து சர்க்கரையை விதையாக போட்டு தேனை அதுக்கு நீராக வார்த்து அதுக்கப்புறம் ஒரு பழம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு இனிப்பான ஒரு பெருமாளம் அக்காரக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரை பழம் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு ஒரு ஆழ்வார் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கார். இந்த சோளிங்கர் கடிகாச்சலம்னு ஒரு பேர். கடிகைன்னா ஒரு ஒரு நொடி, ஒரு சிட்டிகை நேரம், ஒரு நொடி சொல்லுவாங்க. ஒரு நொடி பொழுது அங்கே நம்ம இருந்தால் கூட பெரிய புண்ணியமா. அதுக்கு பேர் கடிகாச்சலம்னே பேர். இப்போ வந்து சின்ன மலை பெரிய மலை 2 மலை இருக்காங்க. பெரிய மலையில் யோக நரசிம்மர் இருக்கார், தாயார் சன்னதி இருக்குது. இங்கே சின்ன மலையில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நரசிம்மர்கிட்ட இருந்து சங்கு சக்கரத்தை வாங்கி வச்சுட்டு இருப்பார். எங்கேயுமே ஆஞ்சநேயருக்கு வந்து சங்க சக்கரத்தோடு இருக்கிற ஒரு ஆஞ்சநேயரை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த சின்ன மலையில் பார்க்கலாம். சங்கு சக்கரதாரி அப்படின்னு பேர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உண்டு. என்ன சொல்கிறாங்கன்னா திருமண தடை விலகும் சொல்கிறாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்கே வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி சில விசேஷ வழிபாடெல்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்றவங்க கூட நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக கடன் பிரச்சனை தீர்த்து ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது கடன் நிவர்த்தி நரசிம்ம ஸ்தோத்திரம்னு ஒன்று. தேவதாகார சித்தியார்த்தம் சபாஸ்தம்ப சமஸ்தம்பம்னு அது ஆரம்பிக்கும். யூடியூப்பில் போட்டாவோட அது வரும். கடன் நிவர்த்தி ஸ்தோத்திரம்னு போடுங்க. நரசிம்மர் ஸ்தோத்திரம் ஒரு 10 பாடல் வரும். நரசிம்மர் வந்து கடன் தீக்கிற ஒரு சுவாமி தான் அவர். எந்த கடனா பிறவி கடனே தீக்கிறவர். நம்ம கலியுகத்தில் ஒரு 10 லட்சம் கடங்குது, 5 லட்சம் கடன்குதுனாலும் அந்த கடனை தீக்கிற சக்தி தகுதி நமக்கு தரக்கூடிய ஒரு சுவாமி அவர்.